ஏ பேச்சி, எப்படி ஊர்ல இருந்து வந்த? அட சித்தி, வாங்க சித்தி. ஏமா, யார் வந்திருக்கான்னு பாரு. மா மா எந்திரிமா. அட ஏக்கா, வாக்கா, உட்காருக்க. அப்படி என்னடி, என்னைய விட சின்ன வயசுக்காரி நீனு. பார்த்தா பல்லெல்லாம் கொட்டி போச்சு. அட கடவுளே, பல்லு இப்படியா கொட்டி போகும்? ஏண்டி, என்னக்கா பண்ண? என்னதான் ஏன்தான் இப்படி கொட்டுதுன்னு தெரியல. முடியம்பிட்டு நம்ம ரெண்டுத்துக்கு நரைச்ச மாதிரி இப்போ என் பல்லு ஒன்னொன்னா போயிட்டு இருக்குக்கா. வயசாயிடுச்சு இல்லையா? அப்புறம் பல்லு போகாம என்ன பண்ணும் சொல்லு. ஏக்கா, எப்படிக்கா இருக்கா? நல்லா இருக்கியா? எம்பிட்டு நாள் ஆச்சு உன்னைய பார்த்து நானு. அப்புறம் பிள்ளைலாம் நல்லா இருக்கா? பேரம்பெத்தி நல்லா இருக்கா? மருமக மக்கள்லாம் நல்லா இருக்கா? எல்லாரும் எப்படி இருக்காங்க? நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ஓ, மவங்கார மீன் வாங்கிக்கிட்டு இருந்தியா? அதாண்டி பார்த்தேன். என்னடாப்பா மீன் வாங்குற அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, உனக்கு தெரியாதா சித்தி, எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவைய வந்திருக்கவும் மீன் வாங்க வந்தேன்னு சொன்னாம்டி. அதான் அப்பா எம்புட்டு நாளாச்சு இந்த பேச்சியை பார்த்துன்னு ஒரே தட்டு ஒடியாந்தி. சுதா, உன் பிள்ளைய நல்லா இருக்கா? இதான் உன் மவளா? ஆமா ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளை தான் அவளுக்கு. ஏக்கா, உன்னை பார்த்தாவே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது போ. என்ன செய்ய, என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதா? பிச்சு போடுவேன் பிச்சு. இருக்குண்டி இருக்கும். என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாவா இருக்கு? என்ன செய்யறது, எல்லாம் சிரிக்கிற நிலைமையா இருக்குது இந்த பேச்சு நிலைமை. சரி சரி விடு, இருந்துட்டு போறேன் நீங்கிட்ட. அப்புறம் எப்படி இருக்கிற? என்னத்த சொல்ல எப்படி இருக்கிறேன்னு, ஏதோ இருக்கிறேன். என்னடி, உன் மாவங்கிட்ட தானே இருக்க? என் மாவங்கிட்டயா? நான் தனியால இருக்கேன். என் மருமும் மவங்கிட்டேன் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து என் மவன் நீ விரட்ட வச்சுட்டாடி. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ நான் தனியா தான்ட்டு இருக்கிறேன். விரட்ட வச்சுட்டியான். என்னமோ என் புருஷன் கையிருப்பு இருந்துச்சு, அதனால நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்கிட்டையும் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வட்டி கொடுத்து காசு பணம் இருக்குதா. உன்னே மாதிரி நான் நினைச்சேன். அதை வேணா சொல்லு. என்னைய மாதிரியா? என்னைய மாதிரி இறுக்கி பிடிக்காம என் புருஷன் என்னை அம்போன்னு ரோட்டில் விட்டுட்டு போனதாம்ட்டி மிச்சம். ஒன்றும் இல்லை என்கிட்ட, ஒன்றுமே கிடையாது. நானும் காசை கண்டவனான்னு செலவு பண்ணி தொலைச்சிட்டேன். இந்த சுதா பிள்ளைக்கு பவுன் நல்லா போட்டேன், அம்படுத்தேன். ஒரு ஆனாப்பில் வீடு கூட கட்டலை மாவங்காரனுக்கு. ஏதோ அவன் போல போட்டிக்கிட்டு இருக்கியான். ஆமாம், என்னத்த சொல்கிறது. உன்னைய மாதிரி இருந்திருந்தா இப்போ நான் தனியாக கூட போங்கடி, யார் எனக்கு வேணான்னு இருப்பேன். என் மாவன் மேலே கூச்சிக்கிட்டு மக வீட்டுக்கு போக வேண்டியதே. வேறு வழி, எங்கே போகிறது நான், எங்கே வாரது நான்? நீ அப்படி சொல்கிற. உனக்காவது உன் மகன் இருக்கேன், உன் மக இருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே மகன் தானே. மக இருந்தால் மக வீட்டுக்கு போவேன் வருவேன். ஒரு நல்லது கெட்டதுன்னு போவேன் வருவேன். எங்காவது போய் 2 நாளைக்கு இருக்க ஆசையாக இருக்குது. எங்கே நான் போகிறது சொல்லுண்ணா? எங்கே நான் போகிறது? எங்கேயும் போக முடியாது. இந்த வயசான காலத்தில் பிறந்த இடத்துக்கா போக முடியும்? அதனால் வெந்ததை குடிச்சிட்டு வீதி வந்தாச்சாவம்ட்டு இருக்கம்டி. இங்கேருடி, அப்படிலாம் பேசாத. என்ன வெந்ததை வந்துட்டு வீதி வந்துச்சா? ஏன் உங்ககிட்ட ஒன்றுமா இல்லை? ஆனாப்பில் கஞ்சியாச்சு குடி. ஒரு நாள் ஆக்குறத 3 நாள் வச்சுக்கிறாம நேரத்துக்கு ஆக்கி தின்னு. ஆமாம், நம்ம இந்த வயசான காலத்தில் 3 நேரமும் ஆக்குது. நீ வேறக்கா, 3 நேரம் ஆக்குற நிலமையெல்லாம் நமக்கு முடியாதுக்கா. காலையில் ஆக்குறேனா அதுதான் 3 நேரமும். சரி சரி இரு. அவதான் வேமொண்டாட்டி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கா, சாப்பிடுவேன். பரவாயில்லக்கா, நானும் மீன் தான் வாங்கினேன். நான் வாரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு கவுச்ச புழங்காமல் இருக்க மாட்டேக்கா. ஒன்று முட்டை குழம்பு வச்சு விட்ருவேன், இல்லையா கருவாட்டு குழம்பு வச்சு விட்ருவேன், இல்லைன்னா மீன் எடுத்தாந்துருவேன், இல்லைன்னா மட்டன் எடுத்தாந்துருவேன். ஏதோ ஒன்று எடுத்தாந்து குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிறது. என்ன ஒரு ஆளுக்கு தானே. அங்கே யாராவது வந்தான்னா அவளுக்கு கொஞ்சம் போட்டு கொடுப்பேன், சாப்பிடுவாவ யாராவது. அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்க்கா. பரவாயில்ல பரவாயில்ல, கையில் காசு இருக்கவும் தனியாக ராஜா மாதிரி வாழ்கிற. நான் என்ன பண்ணேன், என் மாவளை நம்பி தாண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 10 பைசா கிடையாது. போ வீடு, உனக்கு உன் மாவ மயம் இருக்காவல்ல, நல்லா பார்த்துக்கிறவாக. ஆமாம்,
என்ன மீன் குழம்பு இன்னமா வச்சுக்கிட்டு இருக்கா? ஆமா. அஞ்சலா, அஞ்சலா அடுப்படிக்குள்ள இருப்பா, கேக்குதே என்னமோ. அது இத்தி மீன் இல்ல. என்ன சொல்ற? இத்தி மீனா? ஆமாக்கா, சின்ன சின்ன மீன். பெரிய மீன் தான் கேட்டுச்சு, ஆனா பெரிய மீன் கிடைக்கல. அதனால சின்ன சின்னது தான் கிடைச்சிச்சு மீனுன்னு. அதை தான் வாங்கிட்டு வந்திருக்கும் போல. என்ன சொல்ற? வறுக்கிற மாதிரி பெரிய மீனெல்லாம் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். துள்ளி துள்ளி மீனை வாங்கிட்டு வந்திருக்கானா இவன்? ஆமாக்கா, துள்ளி மீன் தான் கிடைச்சிச்சு. அங்கே பெரிய மீன் கிடைக்கல. அதோட நீங்க குளத்து மீன் தானே கேட்டீங்களா? குளத்து மீன் கேட்டோம், ஆனா பெரிய மீன் தானே கேட்டோம். பெரிய மீன் தான் கிடைக்கலன்னு இதை வாங்கிட்டு வந்திருப்பான் போலவுமா அவங்காரன். சரி விடுமா, எந்த மீனா இருந்தா என்ன. ஓடி இல்லடி, என்னைக்கா தானே வீட்டுக்குன்னு வரோம். இந்த வீட்டுக்கு வந்து நான் 1 வருஷம் ஆச்சு தெரியுமா? இந்த வீட்டுக்குன்னு வந்து நான் 1 வருஷம் ஆச்சு. சரி, நம்ம அம்மா நம்ம தங்கச்சி வந்து 1 வருஷம் ஆச்சு, அவளுக்கு நல்லது கெட்டது பண்ணுவோம், அவளுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுப்போம் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் கூட அவனுக்கு மனசில் தோணவே இல்லடி. அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறியான். கொஞ்சம் கூட மனசில் தோணவே இல்லை அவர்களுக்கு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்ட்டு. நான் சொன்னேன் அப்பவும், எடே அதை வாங்கிட்டு வாடா இதை வாங்கிட்டு வாடா. அவனுக்கு மனசில் தோணவே இல்லை. அவள் இதை தான் விருப்பப்படி கேட்டாவ, அதை வாங்காமல் நம்ம இதை வாங்குறோமேன்னு. பார்த்தியா, இத்தி பீஸா வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். இந்த புள்ள வறுத்த மீனுன்னா உசுறு நல்லா திங்கும். இப்படி இத்தியாக வாங்கிட்டு வந்ததை எங்கிட்டு வறுக்கிறது, என்ன பண்ணுறது? அப்போ வேணும்னு தானே இந்த பய பண்ணுறேன். வேணும்லாம் உன் அவங்கார பண்ண மாட்டா. நான் தான் சொல்கிறேன்ல, அந்த இடத்துல நானும் தான் நின்னேன். மீன் கிடைக்கல, சின்ன மீன் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தானே. நீ ஏன் இப்படி கோவப்படுற? இப்போவே விடு. அவன் என்ன பண்ணுவான்? கிடைச்சா தானே வாங்கிட்டு வருவான். அதுக்குன்னு வாரேன் இரு. இவ தான் ஏதோ சொல்லியிருக்கிறாடி, இருங்கனே உட்காந்துருந்த வாரேன். எங்கே போகிற? அம்மா ஏம்மா எங்கேம்மா போகிற? உனக்கு தெரியாது, உன் அன்னிக்கார தான் என்னமோ சொல்லி இந்த மீன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிறா. எனக்கு அது நல்லா தெரிஞ்சு போச்சு. அவளை 2 விளாசிட்டு வந்தால் தான் சரிப்பட்டு வருவா. உக்காந்துரு வரேன். மாமா பாவம்மா, ஏமா நீ வேற அவகளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க? அண்ணன் வாங்கிட்டு வந்ததுக்கு அவக என்னம்மா பண்ணுவாக? அவள் பெரிய இவ, அவளுக்கு அவகா இவகன்ட்டு. போடி வேலையை தவளை. நான் போய் இப்போ ஒரு வழி பண்ணி விட்டு வரேன். ஷோ, சொல்கிறத நீ கேட்க மாட்ட போல. நீ என்னமோ பண்ணு. என்னடி அஞ்சல, எங்கடி ஆளை காணும்? அட ஆமா, இத்தினூண்டு தான். என்னாச்சுத்த? எதுவும் காஃபி டீ வேணுமா? எங்களுக்கு காஃபியும் வேணாம் டீயும் வேண்டாம். ஆமாம், உன் புருஷன்கிட்ட நான் என்ன மீன் வாங்கிட்டு வர சொன்னேன்? அதுவா, பாறை மீனோ கட்லாவோ கெண்டையே கேட்டியலாம். அவர் கடைசியாக போயிட்டாரா, நேரமும் ஆயிடுச்சா. காலையிலே வெள்ளனை காத்தால போனாதான் அந்த மாதிரி மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா. நாளை காலையில் வாங்கினான் இருந்திருப்பார் போல். நீங்கள் உடனே வாங்கிட்டு வர சொன்னீங்களா, அதனால் அவர் போய் பார்த்ததுக்கு இந்த கட்லாவோ பாறையோ கெண்டையோ கிடைக்கலையாத்த. அதனால் கிடைக்கலங்கவும் அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு. அப்புறம்தான் தோணுச்சு, சரி அம்மா மீன் வாங்கிட்டு வர சொன்னுச்சு, நம்ம பாட்டுக்கு வாங்காமல் போகிறோமே, ஏதாவது நினச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திருப்பி போய் அந்த சின்ன சின்ன மீன் கெட்ட குஞ்சு மீனாக வாங்கிட்டு வந்திருக்காருத்த. அதான் இது நல்லா இருக்கும். இதை நீங்கள் குழம்பு சாப்பிட்டு பாருங்க, நான் சூப்பராக வச்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு இது பிடிக்கும். ஆமாம், அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் வேணும்லாம் வாங்கிட்டு வரல, அங்கே கிடைக்கலங்கவும் தான் இந்த மீனை வாங்கிட்டு வந்தாரே தவிர அவர் வேணும்லாம் வாங்கிட்டு வரல அத்தை. வாய முறி அஞ்சல. என்னடி நடிப்பு? என்ன உன் நடிப்புன்னு கேட்குறேன். எவ்வளோ திமிரு இருந்தா அப்படியே பரட்டி பரட்டி மாற்றி மாற்றி பேசுகிற நீ. ஏண்டி, நீ தானே சொல்லியிருக்க அதெல்லாம் வாங்காதீங்க இதெல்லாம் வாங்காதீங்கன்னு. எல்லாம் நீ சொல்லிவிட்டு இப்போ கடைசியில் இப்படி வர்றியா பேச்சுக்கு? இப்படி வர்றியா பேச்சுக்குன்னு கதை சொல்கிற. அது இது கிடைக்கல, அது கிடைக்கல, அதுதான் கிடச்சிச்சு. ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன கதை சொல்கிற நீ? அத்தை, எனக்கு கதை சொல்லணும்னு ஆசையா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் போய் பேசிக்கோங்க, என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்க கூடாது. ஏன், நீ பெரிய எஜமானி அம்மாவோ? உன்கிட்ட நாங்கள் எதுவும் பேசக்கூடாதா என்ன? என்னத்துக்குடி பேசக்கூடாது?
என்னத்துக்கு பேசக்கூடாது சொல்லு. நீ பெரிய இவளா? நீ சொல்லி தானடி அவன் வாங்கிட்டு வந்திருக்கியான். உடனே என்கிட்ட பேசாத உன்கிட்ட பேசாதன்ட்டு இங்கே சொல்லிட்டு இருக்க. அடியே நீ சொல்லியிருந்தா அவன் வேற வாங்கிட்டு வந்திருப்பேன். உனக்கு அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கிற, அதுதான் துள்ளி துள்ளியாக வாங்கிட்டு வந்திருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நீ சுண்டல் குழம்பு வைக்கணும்னு நினச்ச, இவங்களுக்கெல்லாம் மீன் வறுக்கணுமா, குழம்பு வைக்கணுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமான்னு சொல்லிட்டு இந்த குழம்பு இந்த துள்ளி உண்டை வாங்கிட்டு வந்து வச்சு வச்சிருக்கிற. ஆ, எவ்வளோ திமிரு இருக்கணும் உனக்கெல்லாம். ஏன் அத்தை அப்படிலாம் பேசுகிறீங்க? நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன் சொல்லுங்கள்? நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தெரியுமா. அவர் வாங்கிட்டு வந்ததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்னையவே கோளாறு சொல்லிட்டு இருக்காதீங்க அத்தா. ஆமாம் ஆமாம், ஒன்னையே கோளாறு சொல்லக்கூடாதா? போடி அங்கிட்டு. எப்பா, இந்த நடிப்புக்காரி மாதிரி எங்கேயும் நான் பார்த்ததில்ல. ஏ பேச்சு, வா அவகிட்ட போய் சண்டை ஓட்டுக்கிட்டு அவ இன்னும் பண்ணுவா பாவம். நான் தான் எடுத்து சொல்கிறேல உன் மவங்காரன் தான் இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு. திரும்ப திரும்ப அவகிட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்க. அடி வாடி சும்மா. ஆத்தா அஞ்சலா, நீ வேலையை பாரு. உன் மாமியாக்காரிக்கு என்ன உழப்பு. வாங்க. இல்லை அத்தை, அத்தை நான் சொன்னது என்னன்னா, இவங்க சொன்ன மீன் தான் நானும் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் அவர் கிடைக்கலன்னு இதை வாங்கிட்டு வந்திருக்காரு அத்தை. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க அவர் வாங்கிட்டு வந்ததுக்கு? என்னை பிடிச்சி இப்படிலாம் பேசினா நான் என்னத்தான் பண்ணுவேன் சொல்லுங்க? நான் என்ன பண்ணுவேன்? ஏம்மா அஞ்சலா, இதுக்கு போய் ஏமா அழுதுகிட்டு இருக்க? அழுகாதம்மா, இவங்க புரியாமல் பேசுகிறாங்க, நீ வேற. சும்மா விடு. இல்லத்தா, ஆவுன்னா நான் தான் கிடைச்சேனா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்மா. சொல்லுங்க. ஏ போடி, இப்பதான் பெருசா வந்துட்டா. போ, இப்பதான் பிடிக்கிறா இவ.